டேய் எவ்வளோ நேரம்டா? டேய் பக்கத்துலேயே பெட்ரோல் பங்க் வச்சுக்கிட்டு வண்டியை தட்டு போடாமல் 50 வாங்கிட்டு சொன்னால் லேட்டாக தான் ஆகும். சரி ஓகே வாடா. ஏடா வந்துட்டேன். டேய் உனக்கு என்ன பார்த்தா நக்கலா இருக்கா? அதான் ஒய்ஃப் வண்டி இருக்குல்ல, அதை எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வரேன். என்னடா வர வழியில் எவ்வளோ டிராஃபிக் தெரியுமா? அவ்வளோ எரிச்சல் அங்கேருந்து வரேன். டேய் உன்ட்ட தானே பேசுகிறேன். உன்னை பெட்ரோல் வாங்கிட்டு வர தான் கூப்பிட்டேன், ஐடியா சொல்ல கூப்பிடல. கூப்பிட்டுன்னு இறக்க பிறகு ஜட்டி கூட போடாமல் வந்தேன் பாரு. குடி என்ன சொல்லுண்டா. ஏமா அவனுக்கு தான் அறிவு இல்லை, நீயாவது பெட்ரோல் வாங்க வண்டி வா. நினைவுகளே நினைவுகளே நிஜம் அறியா தவறுகளே தேய்ந்திடும் வெண்ணிலாது ஒரு முறை பௌர்ணமியாகுமே. முழுமதியாயினும் அது மறுமுறை முடிந்துதான் போகுமே. ஓய்ந்து போன கண்கள் இங்கு ஒரு முறை ஈரம் தேடுதே. நினைவுகளே நினைவுகளே நிஜம் அறியா தவறுகளே. சுகம் தரும் சுமைகளும் சுழற்றிடும் நிஜங்களும் உன்னை தேடுதே. உனதிரு விழிகளில் உறைந்திட்ட நினைவுகள் ஊஞ்சலாடுதே. ஒரு கணம் உனை எல்லி உயிரினில் புதைத்திட நெஞ்சமேங்குதே. மறுகணம் இடி என இறங்கிய தருணங்கள் வந்து போகுதே. உன்னால் மிதந்தேன், உன்னால் உடைந்தேன். காதலும் காலமும் நிராசையானதென புரிந்திடும் நொடியில் ஒரு முறை நிஜமென உன்னுடன் வாழ்ந்திடவா. வலிக்கிறதே வலிக்கிறதே ஒரு கவிதை முடிகிறதே. நிகழ்கிறதே நிகழ்கிறதே இரு பறவை பிரிகிறதே.
சொல்ல சொல்ல கேட்காம அவ தான் வேணும்னு போனல்ல. இப்ப எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கா பாரு. எல்லாம் வேலைக்கு போறோங்கிற திமிரு. டேய் அக்கா, நான் சொல்றேன், அவளை அத்து விட்டு வா. உனக்கு ஏத்த பொண்ணா பார்த்து நான் கட்டி வைக்கிறேன். கூடவே இருந்துட்டு இவ்வளோ நல்லா பேசலன்னா என்ன அர்த்தம்? எவ கூடயோ கமிட் ஆகிட்டான் தான் அர்த்தம். இங்கே பாரு, நம்ம தான் அவனுங்களுக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறோமே தவிர அவனுங்க அப்படி கிடையவே கிடையாது. டேய், ஒரே வீட்டில் இருந்துட்டு இன்னும் எத்தனை நாள்ரா பேசாமல் இருப்பீங்க? ஆனால் 2 பேரும் பெரிய தப்பு பண்ணுறீங்கடா. ஊரே இழுத்து நிற்கிறப்ப ஒன்றா நின்றுட்டு இப்போ ஒன்றும் இல்லாத விஷயத்தை விட்டு போகணுன்னு நினைக்கிறீங்க. வீட்டில் இவ்வளோ பேர் சொல்கிறாங்களேன்னு கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்டிருக்கணும். யார் பேச்சையும் கேட்காம போய் கல்யாணம் பண்ணா இப்படி தான். இங்கே பாரு, இப்போயும் ஒன்றும் குறைஞ்சி போகல. அவனை தூக்கி போட்டு வா. உன்னை ராணி மாதிரி வச்சுக்கிற மாப்பிள்ளையா நான் பார்த்து கட்டி வைக்கிறேன். ப்ரோ, ஆஃபீஸில் பல டைம் பார்த்துட்டேன் ப்ரோ. நிவியோட போக்கே சரியில்லை. அதுவும் அந்த டீம் லீடர் கூட சேர்ந்துக்கிட்டு கெஃபேட்டேரியா அடி பாப்பாருங்க ஒரு லூட்டி. ஒத்தா இதே என் ஆளாக மட்டும் இருந்திருந்தாலும் வச்சுக்கோ, என் ரியாக்ஷனே வேற மாதிரி இருந்திருக்கும். எனக்கு என்னமோ நீங்கள் போர் அடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏண்டி, என் மவனை கட்டிக்கன்னு எத்தனை தடவை தலைவாட அடிச்சுக்கிட்டேன். கொஞ்சமாவது இறங்கி வந்தியா? இப்போ சீரழிஞ்சு போய் நிற்கிறியே. எங்கள் அண்ணன் மான மறுவாது என்ன ஆகுறது? நேரில் மட்டும் அவனை கண்டேன், செருப்பாலே அடித்து அவனை கொண்டு போடுவேன். பொம்பளைங்கன்னா அடுப்பங்கரையிலே கிடக்குன்னு நினைக்கிறானா? மாப்பிள்ள ராஜேஷ் சொன்னான், பொண்ணுங்க நான் பூனைக்குட்டி மாதிரி நம்ம காலை சுற்றி தான் அலையணும். இப்படி திமிரு பிடிச்ச அலையக்கூடாது. அவளை அங்கேயே விட்டுட்டு வா. நம்ம சாதிச்சனத்தில் நல்ல பிள்ளையா நான் பார்த்து வைக்கிறேன். வரேன் மாமா, அவளோட எல்லா திமுறையும் அடக்கிட்டு வரேன். ஹஸ்பண்ட் மேல் சாவனிஸ்ட். காட், இவெல்லாம் மட்டும் என் லைஃப்ல வந்திருந்தான், போடாம இரு தூக்கி போட்டு வந்துட்டே இருந்திருப்பேன். Why were you so innocent and married someone like him? நிவி, நான் சொல்லட்டா? நேரா வீட்டுக்கு போய் அந்த தாலியை கழட்டி அவன் மூஞ்சிலே விட்டு எறிஞ்சிட்டு வா. பண்ணதான் போறேன், ஆனா அதுக்கு முன்னாடி அவன் எல்லாத்துக்கும் பதில் சொல்லியே ஆகணும். நிவி, உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க? கேட்குறேன்ல, சொல்லு அர்ஜுன், உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க? கேட்க ஆள்லன்னு பண்ணுறியா? பிரச்சனை பண்ணாத அர்ஜுன். ஓ, அப்போ நீ பண்ணுறது தப்பா தெரியல. அதை கேட்டா நான் பிரச்சனை பண்றேனா? நிவி, உன்கிட்ட தான் பேசுறேன், என்கிட்ட பேசு. என்ன பேசணும் சொல்லு, என்ன பேசணும்? முன்னாடிலாம் நான் ஒரு நாள் பேசலைன்னா அவ்வளோ ஃபீல் பண்ணுவேன். ஆனா இப்போ நம்ம ஒன்னா தான் இருக்கோம், ஆனா ஒரு நாள் கூட முகம் கொடுத்து பேசிக்க மாட்டோம். நமக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனைனால நீ என்கிட்ட பேசி 20 நாள் ஆச்சு. நான் உன்கிட்ட அப்படி என்ன எதிர்பார்க்குறேன்? லவ் அண்ட் கேரிங்கா இருக்கணும், அவ்வளோதான் அவ்வளோதான் எதிர்பார்க்குறேன். நம்ம லவ் பண்ணும்போது நீ என்ன அப்படி பார்த்துப்ப, அடிக்கடி கால் பண்ணுவ. என்ன பண்ற, சாப்பிட்டியா, எங்க இருக்க, என்னோட வாய்ஸ்
கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலே என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமானு? அவ்வளோ லவ்வோட இருந்தேன். ஆனால் இப்போ அது எதுவுமே இல்லையே. கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேன். எதுக்கு எடுத்தாலும் திட்டுற, ஏதாவது குறை சொல்லணுமேனு சொல்ற. எனக்கு புரியல. உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம லவ் பண்ணும்போது எனக்கு பிடிச்ச ஒவ்வொரு விஷயத்தையும் நீ பார்த்து பார்த்து பண்ணுவ. போன வாரம் நமக்கு வெட்டிங்காக இருந்தா சரி, வருஷம் வருஷம் ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி என்னை இம்ப்ரெஸ் பண்ணுவேன். ஆனா இந்த வருஷம் நீ என்னை கொஞ்சம் கூட கண்டுக்கல. ஏன் நிவி, எல்லாத்தையும் மறந்துட்டியா இல்லை பிடிக்கலையா? அப்போ எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன். நீ எதுவும் பண்ணல. சரி சொல்லு, நான் என்ன பண்ணேன் சொல்லு. அன்னைக்கு எனக்கு ஃபீவர்னு உன்கிட்ட சொன்னதுக்கு வந்த உடனே ஹாஸ்பிட்டல் போலான்னு சொன்னேன். ஆனா நீ ஒர்க் முடிச்சிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்கன்னு போய் குடிச்சிட்டு வர. தப்பு தான், ஒத்துக்கிறேன். ஆனா உன்னைய மாதிரி ஒருத்தைய கட்டிக்கிட்டு வீட்டில் நிம்மதி இல்லைன்னா வேற எங்க போக சொல்ற? அங்க போனாவது நிம்மதியா இருக்கேன்னு தான் போறேன். ஓ, உன்னை கட்டிக்கிட்டு நானும் நிம்மதி இல்லாம தான் இருக்கேன். அப்ப நானும் போய் நிம்மதி தேடட்டா? சரி, எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் இவ்ளோ பெரிய ட்ரெஸ்ஸை போட்டு போறேன். அதை போடுறதுக்கு நீ அவுத்து போட்டு போலாமே. சி, எனக்கு நல்லா இருக்கும்னு நான் போட்டு போனேன். அது உன் கண்ணுக்கு இவ்ளோ கேவலமா தெரிஞ்சிருக்கா? அர்ஜுன், எங்களுக்கு தெரியும் எதை காட்டணும் எதை மறைக்கணும்னு. நிவி, நான் உனக்கு சில விஷயம் புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நீ புரிஞ்சுக்காம பண்ற. அப்படிதான் நீங்க பாக்குறேன், ஆபீஸுக்கு கண்டவங்க கூட பைக்ல ஏறி போயிட்டு இருக்க. அவன் கண்டவன் இல்ல அர்ஜுன், என் கூட ஒர்க் பண்றவன். அன்னைக்கு என் வண்டி ப்ராப்ளமா இருக்கு, என்னை வந்து கூட்டிட்டு போகணும் உனக்கு கால் பண்ணேன். ஆனா நீ வரல. அவன் கூட போறதுல உனக்கு என்ன பிரச்சனை அர்ஜுன்? அப்படி அவன் கூட போறது தப்புனா அன்னைக்கு நீ காவியா கூட போனியே அது? நிவி, அவன் தங்கச்சி மாதிரி. நான் எதை பண்ணாலும் அதுக்கு சமமா பண்ணணும்னு நீ கேவலமா பண்றடி. நீ நான் கேவலமா பண்றேனா? அது எப்படி அர்ஜுன்? நீங்க பழகினா மட்டும் அக்கா மாதிரி தங்கச்சி மாதிரின்னு சொல்றீங்க, அதே நாங்க பழகினா கேவலமா பழகுறீங்கன்னு சொல்றீங்க. What are you saying? ஏய், அதுக்காக நீயும் நானும் ஒன்னாட முடியாது நிவி. பசங்க பொண்ணுங்க கிட்ட எந்த இன்டென்ஷன்ல நெருங்குவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதே பசங்க என்ன இன்டென்ஷன்ல தொடுவாங்கன்னு எங்களுக்கும் நல்லாவே தெரியும் அர்ஜுன். நீங்களாம் அக்கா தங்கச்சின்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா என்ன? சரி, நீ எது பண்ணாலும் நான் கேட்க கூடாதுன்னு நினைக்கிறியா? இல்ல நீ எதை பண்ணாலும் கண்டுக்காம பொம்பளை மாதிரி இருக்குன்னு நினைக்கிறியா? இதான் உன் ப்ராப்ளம் அர்ஜுன், இதான் உன் புத்தி. நான் எது பண்ணாலும் உன்கிட்ட சொல்லணும், உன்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் எல்லாத்தையும் பண்ணணும்னு நீ எதிர்பார்க்குற பாரு. அங்கதான் உன்கிட்ட இருக்கிற ஆம்பளைங்கிற திமிரு என் கண்ணுக்கு தெரியுது. இந்த மாதிரி நான் பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டு உன் பெர்மிஷனை கேட்டு செய்ய நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரியா? சொல்லு, நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரியா? இப்ப என்ன சொல்ல வர? உன் ஆம்பளைங்கிற திமிர என்கிட்ட காட்டாதேன்னு சொல்ல வர. பைத்திய மாதிரி பேசாத நிவி. நான் எனக்காவது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ரூல் பண்ணிருக்கேனா என்ன? ரூல் பண்ணுவேன். நான் சொல்றபடிதான் நீ இருக்கணும், நான் சொல்றபடிதான் நீ நடக்கணும். ஆனா வர வர நான் சொல்றது எதுவுமே நீ கேட்கவே மாட்ட. வேலைக்கு போகும் ரொம்ப மாறிட்டல. வேலைக்கு போகும் சரி, நான் வேலைக்கு போறதுல உனக்கு என்ன பிரச்சனை? நீ வேலைக்கு போறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நீ வேலைக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட நடந்துக்கிற விதம் தான் பிரச்சனையே. ப்ளீஸ் ஸ்டாப் அர்ஜுன். நான் கேட்டதுக்கும் நீ தேவையில்லாத விஷயத்துக்கும் முடிச்சு போட்டுட்டு இருக்க. என்னது தேவையில்லாத விஷயத்துக்கு முடிச்சு போட்டுட்டு இருக்கேனா? ஏய், அப்ப நம்ம லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்ப நமக்கு கல்யாணம் ஆயிருச்சு, ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. பைக், டிவி, ஃப்ரிட்ஜ், ஏசி, இந்த சோஃபான லோன் மேல லோன் வாங்கி வச்சிருக்கோம். இதுல ஒர்க் பிரஷர் வேற. சரின்னு எல்லாத்தையும் தாண்டி உன்கிட்ட அந்த லவ் அண்ட் கேரிங்கா இருக்கலாம்னு வந்தா நீ பண்ற விஷயங்களை பார்க்கும்போது அப்படியே நிவி, இப்பதான் தர்ஷினி சொன்னா உனக்கு உன் ஹஸ்பண்டுக்கு ப்ராப்ளம். அவன் என்ன பைத்தியமா? உன் அருமை அவனுக்கு தெரியல நிவி. அதனாலதான் அவ அப்படி பண்றா. I have never seen a fool like her. என்ன பேசினாலா இல்லையா?
ரொம்ப கஷ்டமா இருக்கு அர்ஜுன். அவளால நீ எவ்வளோ சஃபர் ஆகுற. எனக்கு மனசே கேட்கல நிவி. ஒரு நல்ல ஃப்ரெண்டா ஒன்று சொல்றேன், கேக்குறியா? பிடிக்கலன்னா அவனை விட்டு வந்துற. என்னை பொறுத்தவரை அதுதான் சரின்னு படுது. போகணும்னு நினைக்கிறவங்களை என்னைக்கும் இழுத்து பிடிக்காத அர்ஜுன். உனக்கு நான் இருக்கேன். என்ன நிவி, உனக்கு ஓகே? அவ ஏதோ ஒரு அக்கறையில சொல்றா. அர்ஜுன், நீ என்ன தப்பா பாக்குற. அவருக்கு அப்படியே மனசு கேட்கலையாமே. அதான் உனக்கு அவங்க இருக்காங்களே. அப்ப நான் எதுக்கு? ரொம்ப கஷ்டமா இருக்கு அர்ஜுன். பிடிக்கலன்னா அவனை விட்டு வந்துற. உனக்கு நான் இருக்கேன். என்ன நிவி, அவளால நீ எவ்வளோ சஃபர் ஆகுற. வெறும் 20 நாள்ல நீ யாருன்னு எனக்கு புரிய வச்சிட்டல. எனக்கு மனசே கேட்கல நிவி. ரொம்ப கஷ்டமா இருக்கு அர்ஜுன். பிடிக்கலன்னா அவனை விட்டு வந்துற. போகணும்னு நினைக்கிறவங்களை என்னைக்கும் இழுத்து பிடிக்காத அர்ஜுன். அப்புறம் எதுக்குடா நானு? நமக்குள்ள பேசி முடிக்க வேண்டிய விஷயத்த ஊர் முழுக்க சொல்லி பத்தினி வேஷமாடி போடுற. செய்யற தப்பெல்லாம் நீ செஞ்சுட்டு வெளியில நல்லவ விஷமா போடுற. தம்பி இடிச்சிடாதா. ஆயா தண்ணி கொஞ்சம் கூட ஆயா. உன்னை இதெல்லாம் யார் தூக்கின்னு வர சொன்னது? ஓரமா தானே உட்கார சொல்லிட்டு போனா. யோ ஏந்திரியா ஏந்திரியா. குடுமா குடு. இந்தாயா ஏந்திரு. யோ ஏந்திரியா. என்னயா இப்படி பயம்படுத்தி போட்ட? ஏன்னா அடிபடுதுல. இல்லையா நான் என்ன சொன்னேன், நீ என் கூட மட்டும் இரு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எத்தனை வாட்டி சொல்றது உனக்கு? இல்லையா உனக்கு ஒத்தாசையா இருக்குதாயா வந்தேன். எனக்கு ஒரு ஒத்தாசையை வேணா, அதை கீழே போடு. நான் அள்ளியா இருந்துக்கிறேன். டீ ஆறிட போகுது, போய் சாப்பிடு. பொறுமையா ஏந்திரி. என்னாச்சு? இந்த பாயா போன சாக்கரினால அடிக்கடி இந்த மாதிரி மழக்கம் வருதுமா. 2 இட்லி துண்ணுட்டு போன்னு சொன்னா கேட்டாதானே. உங்க பசங்க நம்பர் இருந்தா கொடுங்க, வர சொல்றேன். பசங்களா?
அதுங்க எங்களை நடுத்தரில் விட்டு போய் 5-6 வருஷம் ஆச்சு. இதுக்கு நான் தான், எனக்கு இதுதான். நீயும் வாயா. நீ போய் குடி, நான் வரேன். மன்னிச்சுக்கண்ணா. யோ, நான் பயந்தே போயிட்டேயா. என்னை தனியா கனியா விட்டுட்டு போயிடாதயா. நீ இல்லைன்னா நான் பிச்சை தான் எடுக்கணும். அர்ஜுனு, இங்க உன்னைய பத்தி என்னென்னமோ சொல்றாங்கடா. யாரு என்ன சொன்னாலும் சரி, எனக்கு சந்தோஷம் இல்ல. உங்க 2 பேர் சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம். அர்ஜுனே, அவ்வளோ சொந்த பந்தத்தையும் எடுத்து அந்த பொண்ணு உன்னையே நம்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கு. அதை என்னைக்கும் கைவிட்டுறாதடா. அம்மா ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. பொண்டாட்டிக்கிட்ட விட்டு கொடுத்தவன் என்னைக்கும் வாழ்க்கையில தோத்து போனதே இல்லை. கை கழுவுற பழக்கமே வாங்கி விரும்பின வாழ்க்கையை அமைச்சிக்கிறது இன்னைக்கு ரொம்ப சாதாரணமாக நடக்குது. ஆனால் அதே வாழ்க்கையை முறிச்சுக்கிறது அதை விட சர்வ சாதாரணமாக இன்னைக்கு நடக்குது. நீ அங்கே நல்லா இருக்காங்கிறத காதால கேட்டு சந்தோஷப்பட்டது நானும் உன் அம்மாவும் மட்டும்தான். ஆனால் இன்னைக்கு எங்களை தவிர சுற்றி இருக்கிற அத்தனை சந்தோஷமா இருக்குங்க. முன்னாடிக்குள்ள பிரச்சனை அதை அவங்களுக்குள்ளே பேசி சரி பண்ணிக்கணும். பிரச்சனைக்கு முடிவு தேடாமல் முடிவு தான் சரின்னு போனால் 1 வருஷத்துக்கு மேலே ஒரு ரூபாயிலும் ஒன்றாவே வாழ முடியும். விட்டு கொடுக்கணுங்கிற எண்ணமும் பொறுமையுந்தாம நம்ம வாழ்க்கையை அழகா வச்சுக்கோ. பார்த்துக்க. நிவி நிவி எந்திரி, நிவி எந்திரி, நிவி 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 எழுந்திரி, நிவி நிவி சாரி, நிவி 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 எழுந்திரி.
சாரி. சாரி நிவி. என் பக்கத்துலேயே இருந்து 20 நாளா பேசாம எவ்வளோ தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? எல்லாமே என் தப்பு தான். என் ஈகோ உன் ஈகோவோட பெருசுன்னு இருந்தல்ல. இல்லை நிவி, தப்பெல்லாம் ஏன் மேலாம். நீ எப்படி என்னை விட்டு போயிட மாட்டேங்கிற திமிரில் இருந்த. ஆனால் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. ஒழுங்கா சாப்பிட்டு 20 நாள் ஆச்சு. மதியம் கூட ஒழுங்கா சாப்பிடல. பசிக்குதுடா. நானும் சமைக்கலாமா? வேண்டாம், வெளியே போய் சாப்பிடலாம். ஆமாம், இன்னைக்கு ஒரு நாளாச்சும் நல்லா சாப்பாடு சாப்பிடலாம். ஹே, பேசாமல் அதை ட்ரை பண்ணிக்கலாம்ல? அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. உண்மையாவே நீ காவியாவை சிஸ்டராக தான் பார்க்குறியா? ஏன், அதில் என்ன டவுட்டு? அவன் உன்னை பிரதரா பார்க்குற மாதிரி தெரியலையே. எப்படி சொல்கிற? போகணும்னு நினைக்கிறவங்களை இழுத்து பிடிச்சி வச்சுக்காத அர்ஜுன். உனக்கு நாங்கள் இருக்கோம். உனக்கு என்னம்மா, அதான் உங்கள் டீம் லீடர் இருக்காரு. அவன் கிடைக்கிறான் சொல்லு. அப்போ அவங்க கூட என் டச்சில் இருக்க. என் பெர்மிஷன் இல்லாமல் என் மயிரை கூட எவனாலையும் தொட முடியாது. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த வெட்டிங் ஆனிவர்சரி கிஃப்ட் எங்க? சரி, அப்போ ஏன் கிஃப்ட்டு? கண்ணை மூடு. ஏன்? கண்ணை மூடு. சரி. கை நீட்டு. இப்ப தர.